தங்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டை அடுத்து மலையாள சினிமா அகாடமி தலைவர் ரஞ்சித், நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் ஆகியோர் பதவி விலகியிருப்பது கேரள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள திரையுலகைச் சேர்ந்த நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியில் பழம்பெரும் நடிகை சாரதா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வல்சலா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இந்த கமிட்டி பாதிக்கப்பட்ட நடிகைகள், பெண் கலைஞர்கள் என பலரை விசாரணை நடத்தியது. குறிப்பாக நடிகைகளிடம் நடிக்க வந்தபோது அனுபவித்த கொடுமைகள் குறித்து கேட்டறிந்தனர். அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை வாக்குமூலமாக பதிவு செய்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு கமிட்டியின் அறிக்கை கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கை குறித்த விவரங்கள் வெளிவராமல் இருந்த நிலையில் தகவல் அறியும் ஆணையத்தின் தலையீட்டின் பேரில் கடந்த சில தினங்களாக அறிக்கையின் விவரங்கள் வெளியாகி வருகின்றன. இதையடுத்து மேலும் பல நடிகைகளும் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக கூறி வருகின்றனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீலேகா என்ற நடிகை பிரபல இயக்குனரும் மலையாள சினிமா அகாடமி தலைவருமான ரஞ்சித் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வெளியிட்டார். மம்முட்டி நடித்த பாலேரி மாணிக்கம் என்ற படத்தில் நடிக்க வந்தபோது தன்னிடம் இயக்குனர் ரஞ்சித் அத்துமீறியதாக கூறினார். கதை சொல்லும் சாக்கில் அறையில் வைத்து உடலை தொட்டதால் அதிர்ச்சியடைந்து அறையை விட்டு வெளியேறியதாக தெரிவித்தார். அதன் பின்னர் அந்த படத்தில் நடிக்கவில்லை எனவும் சொந்த பணத்தில் விமான டிக்கெட் எடுத்து ஊர் திரும்பியதாகவும் போட்டுரைத்தார். அவரின் இந்த குற்றச்சாட்டுகள் கேரள சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து சினிமா அகாடமி தலைவர் பொறுப்பிலிருந்து ரஞ்சித் விலக வேண்டும் என கோரிக்கை வலுத்தது. அதேபோன்று நடிகை ரேவதி சம்பத் என்பவர் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் மீது பாலியல் புகார் கூறியிருக்கிறார். தான் +2 முடித்த நேரத்தில் தன்னை அணுகிய சித்திக் சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி பலாத்காரம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு ஜூனியர் நடிகை ஜூபிதா நடிகர் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். மோகன்லாலுடன் திருஷ்யம் படத்தில் நடித்த நடிகை ஹன்சிபா ஹசனும் தன்னிடம் பலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறியதோடு அவர்களின் பெயர் விவரங்களை வெளியிட விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். இதனிடையே தமக்கு எதிராக வங்காள நடிகை தெரிவித்த பாலியல் புகார் எதிரொலியாக மலையாள சினிமா அகாடமி தலைவர் பதவியிலிருந்து ரஞ்சித் விலகியிருக்கிறார். இதுகுறித்து அரசுக்கு தெரிவித்து விட்டதாக கூறியவர், தமக்கு எதிரான பாலியல் புகாரை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவேன் என தெரிவித்துள்ளார். இதேபோன்று நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சித்திக்கும் விலகியுள்ளார். மலையாள சினிமா பிரபலங்கள் மீது குவியும் பாலியல் புகார்கள், அதைத் தொடர்ந்து முக்கிய பொறுப்புகளிலிருந்து நிர்வாகிகள் ராஜினாமா ஆகியவற்றால் மாலிவுட் திரையுலகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.